சட்டம் ஒழுங்கு குறித்து குற்றம் சாட்டிய அண்ணாமலை ஒருமை பன்மை என எதுவும் இல்லாதவர் என அமைச்சர் ரகுபதி காட்டம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவை மறைமுகமாக ஆதரிப்பதால் அவர்கள் குறித்து இபிஎஸ் எதுவும் சொல்வதில்லை என விமர்சித்தார். மற்றவங்க மற்ற கருத்துக்களை சொல்றது அதுக்கு நாங்கள் சொல்றோம். அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்றோம், உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. அன்னைக்கு பொள்ளாச்சியில போய் புகார் கொடுத்தாங்க. 15 நாள் 20 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்ப அவங்களுக்கு பயம் வருமா வராதா? எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள். இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. நேற்று அண்ணாமலை உதவி துணை முதலமைச்சர் ஒருமையில பேசியிருக்காரு. கெட் அவுட் போடுன்னு சொல்லி பாருங்க. இது அண்ணாமலை கெட் அவுட் போடுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி துணை முதலமைச்சர் ஒருமையில பேசியிருக்காரு. அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இருமொழி கொள்கைக்கு சொல்ல மாட்டார். யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் பார். அதை போல பேரிடர் நிதியை தராததுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார். பாரதிய ஜனதா ஆட்சியை இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார். வெளியே ஜெயக்குமாரையே யாரையாச்சும் விட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதுதான் என் பதிலிட்டு போயிடுவார். ஆனால் அவர் நேரிடையாக பாஜகவை விமர்சிப்பதும் கிடையாது, தாக்குவதும் கிடையாது.